வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிவிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் கால்நடை மருத்துவத்துக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுதுங்கிற ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இது நியூஸ் சேனலில் வந்திருக்க நியூஸ் தான். இது தினகரன் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இளநிலை படிப்பிற்களின் சேர வரும் ஜூன் 3ஆம் தேதி முதல் இணையதள வழியாக விண்ணப்பிக்கலாம். அதாவது கவுன்சிலிங் ஜூன் 3ல் நாளைக்கு, இன்றைக்கி ஜூன் 2, நாளைக்கு ஜூன் 3ல் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இதில் விண்ணப்பிக்கலாம்னா, இந்த பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் அண்டு பிடெக் இந்த கோர்ஸுக்கு adm.dhanush.ac.in இதில் ஸ்டார்ட் ஆகுது. காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதி 3/6/2024 நாளைக்கு. அதே மாதிரி 21/6/2024 5 மணி வரைக்கும் கவுன்சிலிங் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இளநிலை படிப்பிற்கான பிவிஎஸ்சி ஏஹெச் பிடெக் மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பல்கலைக்கழக இணையதளத்தில் adm.dhanush.ac.in இந்த வெப்சைட்டில் 3/6/2024 10 மணி, காலைல 10 மணி, அதாவது நாளை காலைல 10 மணிக்கு கவுன்சிலிங்கு அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கை 21/6/2024 5 மணி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வரைக்கும் வரவேற்கப்படுகின்றது. அயல்நாடு வாழ் இந்தியர்கள், அதாவது என்ஆர்ஐ கோட்டா, அயல்நாடு வாழ் இந்தியர்கள் குழந்தைகள், வார்டு ஆஃப் என்ஆர்ஐ கோட்டா, அயல்நாடு வாழ் இந்தியர்கள் நிதி ஆதரவு பெற்றோர், என்ஆர்ஐ ஸ்பான்சரு, இங்கே ஃபாரினர், இவங்களுக்கு இடஒதுக்கீடு படி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வெப்சைட்டில் நம்ம இதுனா adm.dhanush.ac.in ஓப்பன் பண்ணி பார்த்துடுங்க. adm.dhanush.ac.in இந்த வெப்சைட்டில் தான் நாளைக்கு இது பண்ணுவோம், கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இதில் இன்னும் அப்லோட் பண்ணலை. நாளைக்கு அந்த லிங்கை கொடுத்துருவாங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிடுங்க. என்னென்ன கேட்குறாங்கிறத நம்ம பார்ப்போம். நாளைக்கு, அதாவது 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.